வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக பீர்க்கங்காய் குருமா அரை மணி நேரத்தில் எப்படி செய்ய போகிறோன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். பீர்க்கங்காய் 1, வெங்காயம் 1, தக்காளி 1, எண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு சீரகம் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், துருவிய தேங்காய் 2 ஸ்பூன், உடைத்த கடலை 1 ஸ்பூன், முந்திரி 2, கருவேப்பிலை கொத்தமல்லி 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1-2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ குக்கர் வச்சுருக்கேன், அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கொஞ்சம் மசிச்சு விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் நல்லா உங்களுக்கு அந்த குருமா கிரேவி சூப்பராக இருக்கும். இது நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் விழுது ரெடி. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா கிளறி விடுங்க. பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம 3 விசில் விட்டுடலாம். 3 இல்லை 4 விசில் நீங்கள் விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பீர்க்கங்காய் குருமா ரெடி. பாருங்க நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் குருமா செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.